நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், உனக்கு நேரம் சரியில்லைன்னா சின்னவன் பேசணும். ரொம்ப சரியில்லைன்னா அவங்க அண்ணன் சரியில்லைன்னா அவங்க அண்ணன் காத்தவராயிட்ட பேசணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீடியோ புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பீட் மார்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த பீட் மார்க்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நானே சாங்கு பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எஃபெக்ட் எல்லாமே ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மார்க் கொடுத்துருக்கேன்னா அந்த வீடியோக்கு எடுத்து பீட் மார்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் வந்து இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நான் கொடுத்துருப்பேன். அந்த 3 இடத்துல வந்து எப்படி இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக இந்த இமேஜை அந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இப்போ வந்து நீங்கள் இமேஜை வந்து ஒரு இமேஜை நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணிங்களோ அந்த இமேஜை இப்போ டச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோன்னே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இதே இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த பீட் மார்க் இருக்குங்களா, அந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இமேஜாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுதா, அடுத்த இமேஜ் கரெக்டாக அந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 2 இமேஜ் நான் ஆல்ரெடி இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ அந்த இதே காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நானே ஒரு வீடியோ அடுத்த 2 இமேஜ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஒரு டூப்ளிகேட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜை அந்த பீட் மார்க் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒரு இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரியே அடுத்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற பக்கத்தில் அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இமேஜை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இமேஜுக்கு எப்படி வந்து எஃபெக்ட் எடிட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்க்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டாக ஒரு 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லேயரையும் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுற பார்த்தீங்களா பீட் மார்க்கு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இமேஜ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 இமேஜுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே 2மே ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே போங்க. மேலே போயிட்டு அடுத்து வந்து 2வது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ கீழே 2வது இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 2வது இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2மே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா
இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டையுமே நீங்க வந்து வச்சிருக்கேன் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிக்க. காப்பி பண்ணிட்டு இப்போ இது ரெண்டுமே டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்ம அங்கே ஆட் ஆயிருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பீட் மார்க் அடுத்து நம்ம இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் இமேஜ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் பக்கத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிருந்தீங்கன்னா இப்போ இந்த 2 இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குதுன்னா அந்த பீட் மார்க்லேயே கரெக்டாக வச்சுட்டு திரும்ப அந்த பேஸ்ட் டூலர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அதே மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுங்க. கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜுமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேலே 2 எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த எடிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இமேஜ், அந்த இமேஜை வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணிட்டு இந்த லைட்டாக நீங்கள் வந்து இந்த மேலே வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் இமேஜ் வரும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இமேஜ் வச்சுட்டு இந்த கீழே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நடுவில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட் வந்து அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த ஸ்டார் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாரை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அதே இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து டபுள் இந்த பீட் மார்க் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பீட் மார்க்கோடய செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து டபுள் இமேஜ் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த டபுள் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக அதே மாதிரியே வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்ற போகிறேன். அந்த கலரில் போயிட்டு அந்த ஸ்டார் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாரை டச் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே இமேஜை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணி அதே இமேஜே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணானா மீதி 2 எஃபெக்ட் இருக்கா, அந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, மூணாவது எஃபெக்ட் வந்து அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் எஃபெக்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். கீழே எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். அந்த டூப்ளிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ அடுத்து ஒரு இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிஸ் மட்டும் வந்து அதை டச் பண்ணிட்டு பேஸ்ட் இருக்குங்களா, அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு மூணாவது ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அதே டூப்ளிஸ் பண்ணி பேஸ்டில் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது இமேஜை விட்டுருங்க. மூணாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது. அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் எடிட் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் பேஸ்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ். இதே மாதிரி நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நான் எப்படி ஆட் பண்ணேன் அதே மாதிரி ஆட் பண்ணாதான் நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.